அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், 11 கீழ்க்கணக்கு நூல்கள் இதெல்லாம் வந்து ஒரே பாடலில் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான பாடல் வந்து நம்ம பிடிஎஃப் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து பழைய புத்தகத்தில் இருக்குது. புது புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகையை பற்றி மட்டும் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு நூலோடைய அடைமொழிலாம் கொடுத்து கேட்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி அந்த லைன் 4 லைன் படிச்சிட்டிங்கனாவே 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், 11 கீழ்க்கணக்கு நூல்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களால் படிக்க முடியும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? சரி வாங்க அது பார்க்கலாம். 8 தொகை நூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நல் அப்படின்ற வார்த்தையை விட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து நல், நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்ன இத்திறந்த 8 தொகை அப்படின்னா, இப்போ நல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு நிறையா டைம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நற்றிணை நல்ல என்று அழைக்கப்படும் நூல் எது? குறுந்தொகை. ஸோ இந்த குறுந்தொகை நல்ல என்று அழைக்கப்படும் நூல் லாஸ்ட் இயர் வந்து குரூப் 4 வந்து இந்த கொஸ்டின் கேட்டாங்க. நல்ல என அழைக்கப்படும் நூல் கீழ்கண்டவற்றுள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த என அழைக்கப்படும் நூல் வந்து பதிற்று 10. ஸோ அதனால தான் வந்து ஒத்த பதிற்று 10 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓங்கு பரிபாடல்னால் எப்படி சொல்கிறது, இப்போ ஓங்கு என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கற்றறிந்தவர் ஏத்தும் என அழைக்கப்படும் நூல் கலித்தொகை. ஓகேங்களா? கற்றறிந்தோர் ஏத்தும் என அழைக்கப்படும் நூல் என்னது? கலித்தொகை. அகம்புறம், அகநானூறு, புறநானூறு. ஸோ இந்த 8 நூல் தான். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஸோ இந்த 8 தொகையும் தான் 8 நூல்களும் தான் என்ன சொல்கிறாங்க? 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து இதில் வந்து நல் என அழைக்கப்படும் நூல் நற்றிணை, அல்லது நற்றிணையின் அடைமொழி பெயர் என்ன அப்படின்னா நல் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும். அதேமாதிரி குறுந்தொகையோட அடைமொழி பெயர் நல்ல, பதிற்று 10ஓட அடைமொழி பெயர் ஒத்த, பரிபாடலுடைய அடைமொழி ஓங்கு, கலித்தொகையின் அடைமொழி கற்றோரிந்தோர் ஏத்தும் அப்படின்றது நம்ம ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 பாட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகு, பொருநராறு, 12, முல்லை, பெருநராறு, வளமதுரை, காஞ்சி, மருவினிய, கோல்நெடு நல்வாடை, கோல்குறிஞ்சி, பட்டினப்பாலை, கடந்தோடும் 10. ஸோ இதை கடந்தோடும் 10 அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து 10 பாட்டு நூல்களை பற்றி குறிப்பிடுறாங்க. 10 பாட்டு நூல்களை நானும் இன்னும் மனப்படம் இல்லை, இதுக்கு மேலே தான் பண்ணணும். ஓகேங்களா? 8 தொகை நூல்கள் மட்டும் தான் எனக்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அனுப்பிவிட்றேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்த வற்றுள் பொல்லாததில்லை புரைத்தீர்த்த வாழ்வினலை அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான் திருக்குறளில் இல்லாதது இல்லை இணையில்லை முப்பாலுக்கே. ஸோ இந்த லைன் வந்து நிறைய இடத்துல வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இல்லாதது இல்லை, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைனா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த பாடலுக்கு வரிகளுக்கான யார் வந்து இந்த வரிகளை சொன்னவர் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசனோட இன்னொரு பேருனா புரட்சிக்கவி அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11 கீழ்க்கணக்கு நூல்களுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நானும் இதுக்கு மேலே தான் மனப்பாடம் பண்ணும். 4 அடி 4 மணி 40 ஐந்தினை முப்பால் கடுகம்னா 3 கடுகம், கோவை பழமொழி 400 சொல்கிறாங்க. மாமூலம் இந்நிலை காஞ்சி ஏலாதி எனவே கைநிலை வாங்கீழ் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு 11 கீழ்க்கணக்கு நூல்களுக்கு இந்த 4 லைனை கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் இந்த 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்க்கணக்கு நூல்களை வந்து இந்த 4 லைனை ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் கண்ணில் படுற மாதிரி சகத்தில் வந்து ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளை பற்றி லாஸ்ட்டு குரூப் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. திருக்குறள் முதலில் பதிப்பித்த ஆண்டு எது அப்படின்னா 1812. யார் இதை பதிப்பித்தார் அப்படின்னா மலையத்துவன் மகன் ஞானப்பிரகாசம். எங்கே பதிப்பித்து வெளியிட்டார்? தஞ்சையில் பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். ஃபஸ்ட் ஆப்ஷனே மதுரைன்னு இருக்கும். திருக்குறள் தமிழ் வளர்த்த சங்கம் மதுரை, டப்புன்னு மதுரைன்னு போட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நல்லா வந்து ஆழமாக படிச்சுக்கோங்க. மலையத்துவான் மகன் ஞானப்பிரகாசம் 1812 திருக்குறளை முதல்ல பதிப்பித்து தஞ்சையில் வந்து வெளியிடுறார். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நமக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
விருப்பம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் சேனலில் விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து குஷ் போட்டிருக்கேன். நியர்பை 400-500 கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கேன் ரிலேட்டட் டு டாபிக். நம்ம எந்த டாபிக் வந்து கிளாஸ் போடுறோமோ அது ரிலேட்டடான டாபிக் வந்து அதில் பார்த்தீங்கன்னா குஷ் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அது எல்லாமே ஓல்டு கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் தான். எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நன்றி நண்பர்களே. பாய்.